வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான கதம்ப சாம்பார் செய்யலாமா? தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, காய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. குக்கரை வச்சு பருப்பு போட்டு கழுவிக்கோங்க. கட் பண்ண தக்காளியை பருப்பில் போட்டு 3/4 ஸ்பூன் வீட்டு மசாலா, பாதி அளவு உப்பு போடுங்க. பருப்பு வேக தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சோன்னே கட் பண்ண சின்ன வெங்காயம், 2 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு வதக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா கட் பண்ண காய் அலசி போடுங்க. வெங்காயம் வதக்கும் போது கத்திரிக்காய் கட் பண்ணால் போதும். பாதி உப்பு பருப்பில் போட்டிருக்கோம், பாதி உப்பு காய்க்கு போடுங்க. மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. காய் எல்லாம் வதங்கினோன்னா வேக வச்ச பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. காய் எல்லாம் வெந்தோன்னா கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான கதம்ப சாம்பார் ரெடி.